இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய தாக்குதல்கள் 10 நாட்களுக்கு யுத்த நிறுத்தமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நேற்று இரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில இன்றைக்கு அதையொட்டி ஈரான் ஒரு பரபரப்பான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த லெபனானுடைய யுத்த நிறுத்தம் 10 நாட்கள் நீடிக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள ஹொர்முஸ் நீர்நிலை முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கும். மொத்தமாக திறக்கலாவங்க. இந்த 10 நாட்களுக்காக முதல் கட்டமாக திறக்கிறாங்க. லெபனான் மீது 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கப்பட்டால் மீண்டும் ஹொர்முஸ் மூடப்பட்டு விடும் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இந்த தகவல்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு உடனடியாக முழுவதுமாக திறக்கப்படுகிறது. அதை தாண்டி இன்றைக்கு IRGC தொடர்பாக ஈரானுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இந்த 10 நாட்களுக்கு உள்ளாகவும் ஹொர்முஸ் பரப்புல பயணிக்கக்கூடிய கப்பல்கள் கண்டிப்பாக ஈரானுடைய IRGC இடத்துல அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஹொர்முஸ் திறந்துதான் இருக்குது. அதுக்காக நீங்க கடந்த காலத்துல போன மாதிரி நினைச்ச மாதிரி போயிட முடியாது. IRGC இடத்துல எல்லா கப்பல்களுமே அனுமதி பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கொடியை தாங்கிய கப்பல் கூட ஹொர்முஸ் பரப்புல போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த நாட்டினுடைய இராணுவ கப்பல்களும் மிலிட்ரி கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் ஹொர்முஸ் பரப்பில் பயணிப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்களுடைய எல்லா தலைமைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரானுக்கு கடற்படையே இல்லை, ஈரானுடைய கடற்படையை மொத்தமுள்ளதாக நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் இப்ப ஜீரோன்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கள் என்ன ஜீரோ என்று சொன்னாலும் IRGC இடத்துல அனுமதி கேட்காம யாருமே பயணிக்க முடியாது என்கிற அறிவிப்புல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க சொல்றது முற்றுமுழுதான பொய்யான ஒரு விவகாரம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனாலதான் ஈரானோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடற்படையே இல்லை, விமானப்படையே இல்லை, இராணுவத்தை அழிச்சிட்டோம் என்பது உண்மையாக இருந்தால் இவ்வளவுக்கும் என்ன பண்ணிருக்கணும் என்று கேட்டா சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது. இதுதான் யதார்த்தமான கள நிலவரம்.